ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பேஜை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். அங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய சத்து நிறைந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதோட அயன், கால்சியம், மெக்னீசியம்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மாவுச்சத்து நிறைய இருக்கிறதுனால பேபியோட வெயிட் கெயினுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதோட தோல் எல்லாத்தையுமே நல்லா வந்து ப்ராப்பரா சீச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிடலாம். குட்டி குட்டியா கட் பண்ணாதான் சீக்கிரமா வந்து வேகும். சில பேபி சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க, சில பேபி சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்கள ஏன் பாப்பா ஒண்ணு, அப்போ நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இட்லி குண்டால ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்ல சாஃப்டா வந்து வெந்துரும். நிறைய வேஸ்ல சக்கரவள்ளி கிழங்கு பாப்பாக்கு நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அதுல ஒரு வே தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறது. நாளை பின்ன வர வீடியோஸ்ல இன்னும் எப்படிலாம் வந்து நான் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை 6 months கம்ப்ளீட் ஆகிற பேபில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 to 5 years வரைக்கும் உள்ள பேபிஸ்க்கு வந்து ரெகுலரா வந்து கொடுத்துட்டு வரலாம். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ இதை வந்து தனியா எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பல்ஸ்லயே வந்து நல்லா பியூரியா ஆயிடும். இதை நீங்க எந்த டைம்ல வேணா கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், மிட் மார்னிங், மிட் ஈவினிங் சொல்லிட்டு உங்களுக்கு பாப்பாக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த டைம்ல கொடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம். பட் நான் தண்ணி ஊற்றி அரைக்காம பிரெஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ஏதாவது ஒரு மில்கை ஆட் பண்ணி அரைப்பேன். 1 yearக்கு மேல பாப்பா இருக்காங்கன்னா நீங்க பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஹனி கூட நீங்க ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு சத்தான ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இதை மோஸ்ட்லி நான் மிட் மார்னிங் டைம்ல தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் பாப்பாக்கு வந்து எப்படி கொடுப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கையால லைட்டா நான் கொடுத்து பாப்பா வந்து டேஸ்ட் பண்ண வைப்பேன். பாப்பாக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஜாலியா ஆயிடுவாங்க. ஸோ அப்படிதான் இங்க வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஜாலியா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்பூன்ல ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நிறைய பேர் பாப்பாக்கு தண்ணி எதுல கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாக்கு தண்ணி நான் டம்ளர்ல தான் கொடுத்து பழகுவேன். வெளியில போனா மட்டும்தான் அவங்களோட பாட்டில். எவ்வளவுதான் சிந்தி குடிச்சாலும் அவங்களா குடிச்சு பழகட்டும்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே பழகிட்டேன். பாப்பா சிந்தியோ சிந்தாமையோ அழகா குடிப்பாங்க. சாப்பிடும்போது மோஸ்ட்லி நிறைய தண்ணி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் இன்டர்வல் விட்டு விட்டு ஒரு சிப்பா தான் கொடுத்து கொடுத்து எடுப்பேன். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாளைக்கு என்ன வீடியோன்றது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ.